இயர் நாம வேர் sind sie இது மூணுத்துல எது வேணாலும் நீங்க கேட்கலாம். உங்க பேர் என்ன மரியாதையோட வித் ரெஸ்பெக்டோட கேட்கறதுக்கு. ஓகேவா? அதே மாதிரி இன்ஃபார்மல்ல நீ போட்டு பேசும்போது என்ன பேசுறோம்னா do போடுவோம். நீ போட்டு பேசும்போது do. we heist do. சொல்லுங்க we heist do. We heist do. heist do. We heist do. We heist do. We heist do. அப்புறம் இன்னொன்னு we is thine நாம உன்னுடைய பெயர் என்ன. we is thine நாம இயர் அப்படின்னா உங்களுடைய, thine உன்னுடைய பெயர் என்ன. we is thine நாம. we is thine நாம. வேற யாரும் சொல்லியா? we is thine நாம. We is thine நாம. We is thine நாம. அதே மாதிரி who are you கேக்குறதுக்கு where bist do. We is thine நாம. where bist do. who are you நீ யாரு. where bist do. 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 Okay, super. So 3 types of questions. உன் பேர் என்னன்னு கேட்கறதுக்கு மட்டும்தான் 3 types இருக்கு. மற்றதுக்கெல்லாம் ஒன்று தான் இருக்கும், கவலைப்பட வேணாம். இந்த மூணுத்துல எது கேட்டாலும், ஃபார்மல் எது கேட்டாலும் இன்ஃபார்மல் எது கேட்டாலும் பேர் என்னன்னு கேட்கறது மட்டும்தான். சரிங்களா? இப்போ அதுக்கு நம்ம பதில் எப்படி சொல்வோம்? இப்போ ஃபார்மல்ல நான் பேசும்போது என்னோட ஃபுல் நேம் சொல்வேன். இஷ் ஹைசே கிரேசி சாம்சன் என்னோட ஃபுல் நேம் சொல்வேன். ஓகேங்களா? இன்ஃபார்மலா பேசும்போது இஷ் ஹைசே கிரேசி மட்டும்தான் சொல்வேன். புரியுதுங்களா? நீ போட்டு பேசும்போது கிரேசி மட்டும்தான் சொல்வேன், ஃபர்ஸ்ட் நேம் மட்டும்தான் சொல்வேன். ஃபார்மல்லா உங்க பேர் என்ன அப்படின்னு அஃபிஷியலா ஆஃபீஸ்க்கெல்லாம் போனா கேட்பாங்க இல்லைங்களா, அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது அஃபிஷியலா கேட்கும்போது என்னோட ஃபுல் நேம் சொல்வேன், ஃபர்ஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு ரெண்டுத்தையும் சொல்வேன் நான். நீங்களும் அப்படிதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, மற்ற சின்ன பசங்க கிட்ட, உங்க ஏஜ் பர்சன்ஸ் கிட்ட வந்து நீ போட்டு பேசும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் சொன்னா போதும். ஆனா நீங்க ஏதாவது ஆஃபீஸ்ல இப்போ எமிக்ரேஷன் ஆஃபீஸோ இல்லை கன்சலன்ட்டோ இல்லை வேற ஏதாவது இடத்துல வந்து அஃபிஷியலா பேசுறீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் இனிஷியலோட உங்க ஃபுல் நேம் சொல்லணும். சரிங்களா? ஓகே மேம். இப்போ வந்து இஷ் ஹைசே கிரேசி இல்லைன்னா மை நாமா இஸ் கிரேசி, இஷ் பின் கிரேசி. ஸோ எது வேணாலும் சொல்லலாம். இஷ் ஹைசே வந்து இஷ் பின்ன்றது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கலாம் என் பேர் அப்படின்னு சொல்றதுக்கு. ஐ ஆம் கிரேசி. இஷ் பின் கிரேசின்னா ஐ ஆம் கிரேசி, பின்னா ஆம். இஷ் பின் கிரேசி, ஐ ஆம் கிரேசி. இஷ் ஹைசே கிரேசி அப்படின்னா என் பெயர் கிரேசி. மை நாமா இஸ் கிரேசினா என்னுடைய பெயர் கிரேசி, மை நேம் இஸ். ஓகேங்களா? இப்போ நீங்க உங்களோட பேர் சொல்லிக்கீங்க, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இஷ் ஹைசே இல்ல மை நாமா இஸ் இல்ல இஷ் பின். இஸ் கேசி வெற்றி. இஷ் ஹைசே வெற்றி. சூப்பர். சூப்பர். Is bin Bhavani. Very good. Is bin Monisha. Is bin Pavitra. My name is Bhuvaneshwari. My name is my nama is Ishwin Ramya. So my name ன்னு சொல்லக்கூடாது, my நாம. my நாமா. சூப்பர். மை நாம இஸ் அப்படின்னு உங்க பேர் சொல்லணும். My nama is Bhuvaneshwari. my நாமா is திவாகர். சூப்பர். My nama is Ruba. ஓகே. இப்போ பேர் எப்படி கேட்கணும்னு நீ போட்டு எப்படி கேட்கணும், நீங்க போட்டு எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு ரிப்ளையும் தெரிஞ்சிச்சு இல்லைங்களா?
அடுத்தது இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம என்ன கேட்போம், நீ எங்கிருந்து வர, உங்க ஊர் என்ன அப்படின்னு தானே கேட்போம். அதுக்கு வந்து ஓஹர் காமன் ஜி, இது ஃபார்மல்லா. நீங்க எங்கிருந்து வரீங்க, வேர் ஆர் யூ ஃப்ரம். ஓஹர் காமன் ஜி. சொல்லுங்க. ஓஹர் common Z. ஆ Over common. ஜி. அதே மாதிரி இன்ஃபார்மலா நீ எங்க இருந்து வர அப்படின்னு கேக்குறதுக்கு ஓஹர் காம்ஸ்ட் டு. Woher comes do. ஆ Over comes to do. ம் Woher comes to. ம் Over comes to do. ம் Over comes to. வெரி குட் வெரி குட், எல்லாம் நல்லா பண்றீங்க. இப்போ இதுக்கு பதில் ஈஷ் காமே ஹவுஸ், உங்களோட நேட்டிவ் ஊர், நேட்டிவ் பிளேஸ் எது அது நீங்க சொல்லணும். ஈஷ் காமே ஹவுஸ். இப்போ நான் வந்து என்னோட ஊர் வந்து ஆந்திரான்னு நினச்சிக்க. இப்போ நீங்க ஜெர்மனிக்கு போயிட்டீங்கன்னா அங்க சொல்லும் போது ஈஷ் காமே ஹவுஸ் இந்தியன் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? Is come as Indian. இந்தியன், இந்தியா இல்ல இந்தியன். Indian. ஆ Is Game as Indian. ஆமா. Is Game as Indian. ம் ஓகே. அவ்வளவுதானா? 2 பேர் தான் சொல்லிருக்கீங்க போல. இஷ் காமே ஹவுஸ். காமே வந்தாலே As Indian. ஆமா. Indian. இஷ் காமே, காமே வந்தாலே ஹவுஸ் வந்துடணும். ஹவுஸ் வந்த உடனே பக்கத்துல என்ன ஊர்ல இருந்து வரீங்க, உங்களோட நேட்டிவ் பிளேஸ் என்ன. ஒருவேளை இந்தியால தான் இருக்கிறீங்க, உங்க ஊர் வேற ஏதாவது ஊர் அப்படின்னா திருநெல்வேலி, இஷ் காமே ஹவுஸ் திருநெல்வேலி, இல்ல இஷ் காமே ஹவுஸ் நாகப்பட்டினம், இல்ல இஷ் காமே ஹவுஸ் ட்ரிவாண்ட்ரம். ஸோ உங்களோட நேட்டிவ் பிளேஸ் சொல்லிக்கலாம். ஒருவேளை நம்ம இந்தியால இருக்கிறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா. அடுத்த கேள்வி வந்து ஓ ஓனன்சி, நீங்க எங்க இருக்கிறீங்க, இப்போ எங்க இருக்கிறீங்க, அட் பிரசன்ட் வேர் டு யூ லிவ். ஓ ஓனன்சி சொல்லுங்க. O onenz. ம் Onanzi. ம் Onanzi. Onanzi. ம். அதே மாதிரி இன்ஃபார்மலா கேட்கறதுக்கு டூ போட்டு பேசணும்னா ஓ ஓன்ஸ்ட் டூ. ஓ ஓன்ஸ்ட் டூ. ம் Owns to. ம் O owns do. ம் Who wants do? ம். சரி, நான் சென்னையில இருக்கேன், இல்ல நீங்க அட் பிரசன்ட் எந்த ஊர்ல இருக்கிறீங்க அதை நீங்க போட்டுக்கலாம். ஈஷ் ஓனே இன் சென்னை. Is one in Perambalur. ம் சூப்பர். One in Perambalur. வெரி குட் வெரி குட். ம் சூப்பர். ஸோ Is one in Trichy. ஈஷ் ஓன் இன் திருச்சி. சூப்பர். சரி, இப்போ இந்த 3மே சேர்த்துட்டா உங்களோட இன்ட்ரடக்ஷன் வந்துடும் இல்லைங்களா. இஷ் பின் கிரேசி, இஷ் காமே ஹவுஸ் ஆந்திரா, இஷ் ஓனே இன் சென்னை. நான் என்னோட இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சுதா? என் பேர் கிரேசி, நான் வந்து எங்க நேட்டிவ் வந்து ஆந்திரா, நான் இப்ப இருக்கிறது சென்னை. ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் சொல்லணும். உங்க பேரு, எங்க இருந்து வரீங்க, எங்க இருக்கிறீங்க. Is Heise Vetri. ம் Is Kome House Arilur. ம் Is one in Perambalur. வெரி குட், சூப்பர், வெரி குட். ம் Gracie Jovida is Kome as Ariyalur, is One in Perambalur. ம் வெரி குட், வெரி குட், சூப்பர். Is Haise Bhuvaneshwari, is Kome. One in Perambalur. ஓகே, நீங்க இன்னும் ஒன்னு சேர்த்துக்கலாமா இதுக்கு, இதோட சேர்த்து.
ஓகே மேம். இதுக்கு என்னன்னா என்ன லாங்குவேஜஸ் பேசுவீங்கன்றது தான். என்ன லாங்குவேஜஸ் பேசுவீங்கன்னு கேட்கறதுக்கு ஃபார்மலா கேட்கணும்னா வெல்ஷே, ஸ்ப்ராக்கன், ஸ்ப்ரெஷன், ஜி. ஸ்ப்ராக்கன் அப்படின்னா லாங்குவேஜஸ், ஸ்ப்ரெஷன் அப்படின்னா டு ஸ்பீக். வெல்ஷே, ஸ்ப்ராக்கன், ஸ்ப்ரெஷன், ஜி. ஓகேவா? அதே மாதிரி வெல்ஷே, ஸ்ப்ராக்கன், ஸ்பிரிட்ஸ்ட், டு. இதுதான் கொஸ்டின். இதுக்கு பதில் என்னன்னா ich spreche English und Tamil. அதுக்கப்புறமா ich lerne Deutsch. புரிஞ்சுதா? டாய்ஷ் மீன் என்ன மேம்? டாய்ச்னா ஜெர்மன். நம்ம என்ன படிக்கிறோம் இப்போ ஜெர்மன்ல வந்து நம்ம இங்கிலீஷ்ல ஜெர்மன் சொல்வோம். டாய்ச் ஜெர்மனில என்ன சொல்லுவாங்க அவங்க லாங்குவேஜ் டாய்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெர்மனி இருக்கு இல்லைங்களா, ஜெர்மனி வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க பேர் அவங்க லாங்குவேஜ்ல டாய்ச்லாண்ட். டாய்ச்லாண்ட்னா ஜெர்மனி. நம்ம படிக்கிறது டாய்ச், அது டாய்ச் எங்க பேசுவாங்க டாய்ச்லாண்ட்ல பேசுவாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க, இதே மாதிரி தான் உங்களோட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ich bin Gracie, ich komme aus Andhra, ich wohne in Chennai, ich spreche Tamil, English, Hindi, ich lerne Deutsch. இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா குரூப் இருக்கு இல்லைங்களா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், அந்த குரூப்ல மெசேஜ் பண்ணணும் இது எல்லாருமே. ஓகே சரிங்களா? இப்ப யாராச்சும் சொல்லணும்னா சொல்லலாம். Ich bin Vetri, ich komme aus Arilur, ich wohne in Perambalur, ich spreche Tamil, English, Hindi, ich lerne Deutsch. வெரி குட், சூப்பர். வேற யாராச்சும்? Ich bin Gunasilan, ich komme aus India, ich wohne in Perambalur, ich spreche Tamil, ich lerne Deutsch. Ich lerne Deutsch. Deutsch. சூப்பர். Deutsch. Thank you. கேர்ள்ஸ் யாருமே இல்லையா? Ich bin Monisha. Ich komme aus Pudukkottai. Ich wohne in Perambalur. Ich spreche Tamil. Ich lerne Deutsch. Very good, super. Ich bin Monisha. Ich bin Lavanya. Ich komme Arielu. Kallakurchi. Ich wohne in Perambalur. Ich spreche Tamil. Ich lerne Deutsch. Ich bin Monisha. Ich komme aus Arielu. Ich wohne in Perambalur. Ich spreche Tamil, English, Hindi. Ich lerne Deutsch. Lerne Deutsch. Spreche Deutsch. So நல்லா இங்க பாருங்க, காம ஈல முடியுதா? காம, ஓன, ஸ்ப்ரெஷ, லர்னே. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இஷ் வந்தா எல்லாமே இப்படிதான் வரணும், இ எண்டிங்ல தான் வரணும். அடுத்தது வேர்பு, காம, ஓன, ஸ்ப்ரெஷ இதெல்லாமே வேர்பு. வேர்பு என்ன எண்டிங்ல வருது? ஈல முடியுது. புரியுதுங்களா? ஓகே. எல்லார்கிட்டயும் இந்த புக் வச்சிருக்கீங்களா? சோ ஹலோ வெல்ச்சேனா என்ன மேம்? என்னதுப்பா? வெல்ச்சேனா என்ன மேம்? வெல்ஷேனா விச். ஓகே. ஸ்ப்ராக்கன்னா லாங்குவேஜஸ், ஸ்ப்ரெஷன்னா டு ஸ்பீக். ஓகே, இப்போ இந்த புக் எல்லாரும் வச்சிருக்கீங்களா?
பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது மேலேயே வந்து நீங்க மீனிங்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஹலோ சூஸ், Okay. ஹலோன்னா ஹாய், சூஸ்ன்னா பை. ஓகேங்களா? சும்மா ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, இது அவ்வளவுதான். இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே நீ போட்டு பேசுறது தான். ஹலோ வேர் பிஸ் டு, நம்ம ஹலோ சொல்லுவோம் இல்லைங்களா, ஜெர்மன்ல டாய்ச்ல வந்து ஹலோ ஹலோ ஹலோ. வேர் பிஸ் டு, வேர் பிஸ் டுனா என்னது? ஹூ ஆர் யூ? வேர் பிஸ் டுனா என்னது? Who are you? ஸோ கொஷின்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டாதான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ண முடியும். ஹோரன் சி உன் லேசன் சி. ஹோரன்னா லிசன், கேளுங்க. ஹோரன். லேசன்னா ரீட் பண்ணுங்க, படிங்க. ஹோரன்னா என்னது? Listen. லிசன். கேளுங்க, லிசன். லேசன்னா ரீட். Read. எஸ். வி ஹைசன் தி பர்சனன். ஸோ இந்த பர்சன்ஸ் நேம்ஸ் எல்லாம் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஹலோ நீனா, ஹலோ நிக்லஸ். வி கேட்ஸ், வி கேட்ஸ்னா ஹவ் ஆர் யூ. இது வந்து ஃப்ரெண்ட்ஸு சின்ன பசங்கிட்ட கேட்குறது. இது எல்லாமே இன்ஃபார்மல். இன்ஃபார்மலா எப்படி இருக்க, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு வி கேட்ஸ். இது கேட்ஸ், ஜிஏடிஇ சவுண்ட் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த சவுண்ட் தான் கொடுக்கணும். வி கேட்ஸ். ஹலோ, ஹலோ யூஸ் பண்ணும். ஹலோ வெற்றி இல்ல ஹலோ மோனிஷா அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஹலோ மோனிஷா வி கேட்ஸ் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும்? டாங்க. டாங்கர்னா தேங்க்யூ, தேங்க்ஸ். சேர் குட், சேர் குட்னா வெரி குட். உன் டீர், டீர்னா நீ. அண்ட் யூ, இது வந்து இங்கிலீஷ்ல டியர் இருக்குல்ல, அது கிடையாது. ஓகேவா? டீர்னா நீ, நீ எப்படி இருக்கேன்னு கேக்குறதுக்கு. அண்ட் யூ, இங்கிலீஷ்ல அண்ட் யூ சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த யூ தான் டியர். கன்ஸ் குட், கன்ஸ் குட்னா பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி டாங்க. இங்க வெறுமனே குட்னு கூட ஆட் பண்ணிக்கலாம், கன்ஸ் ஆட் பண்ணாம இருந்தா கூட. இப்போ நான் யாரையாச்சும் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அந்த கான்வர்சேஷன் தான் இது. ஹலோ, ஹலோன்னு பேர் சொல்லிட்டு வி கேட்ஸ் அப்படின்னு கேட்கணும். அதுக்கு பதில் டாங்க, தேங்க்ஸ், வெரி குட், சேர் குட், சேர் குட், உன் டீர், அண்ட் யூ, கான்ஸ் குட், டாங்க. புரிஞ்சுதா? நாளைக்கு கேட்பேன் நான் உங்களை. இங்க இருக்கு இல்லைங்களா, ஹலோ சொல்லிட்டு யாரோட பேர் வேணாலும் சொல்லுங்க. ஹலோ மோனிஷா இல்ல ஹலோ திவாகர், ஹலோ ஜோவிட்டா, சரிங்களா? ஹலோ பவித்ரா, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க. வி கேட்ஸ், வி கேட்ஸ் சொல்லுங்க. Ma'am, We get. வி கேட்ஸ், வெரி குட். வி கேட்ஸ். ஆமா. Donkey. டாங்க. Say good. சேர் குட். Undir. கான்ஸ் குட், Ganz good. டாங்க. Danker. யாருக்காச்சும் புரியலையா? என்னம்மா புரியல, சொல்லுங்க. மீனிங் மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க. மீனிங்கா? வி கேட்ஸ்னா ஹவ் ஆர் யூ. வி கேட்ஸ்னா ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்க. டாங்கன்னா தேங்க்ஸ், நல்லா இருக்கேன், வெரி குட், வெரி குட். சேர் குட்னா வெரி குட். உன் டியர் அப்படின்னா அண்ட் யூ, அண்ட் யூ. உண்டுனா அண்ட், டியர்னா யூ. கன்ஸ் குட் என்னம்மா? கன்ஸ் குட், கன்ஸ் குட்னா குவைட் குட், பிரிட்டி குட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். நீங்க அந்த கன்ஸ் யூஸ் பண்ணலனாலும் நோ ப்ராப்ளம், குட் டாங்கோட நிறுத்திக்கலாம். மேம் சேர் குட் நானா? வெரி குட், சேர் குட், வெரி குட். ஓகேவா? புரிஞ்சுதா இப்ப எல்லாருக்குமே?
அடுத்தது ஹலோ நீனா. ஹலோ இது என்ன வேர்டு? ஜூலியா. ஜூலியா. ஜூலியாவை என்ன படிக்கணும்? ஜூலியான்னு படிக்கணுமா? யூலியா. ஜே வந்து வை ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஹலோ Yacht. நீனா. யாட். அதனால ஹலோ நீனா, ஹலோ யூலியா. வை ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் ஜேவை. யூலியா. ஹலோ யூலியா, வி கேட்ஸ் டியர். நீ எப்படி இருக்க? டாங்க குட். தேங்க்ஸ் நல்லா இருக்கேன். அண்ட் யூ நீ எப்படி இருக்க அப்படின்னு. அவுக் குட். அவுக் குட்னா ஆல்சோ நானும் நல்லா இருக்கேன். அவுக் ஆல்சோ. அவுக் குட் டாங்க. சரிங்களா? மறுபடியும் சொல்லுங்க மேம். ஹலோ நீனா, ஹலோ யூலியா, வி கேட்ஸ் டியர். நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஹவ் ஆர் யூ. இங்கிலீஷ்ல வந்து ஹவ் ஆர் யூன்னா ஃபார்மலுக்கும் இன்ஃபார்மலுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். நோ டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா? அதனால தமிழ்ல சொல்றேன். வி கேட்ஸ் டியர்னா நீ எப்படி இருக்க. நீ போட்டு பேசுது. டாங்க குட். தேங்க்ஸ் குட். அண்ட் யூ நீ எப்படி இருக்க மறுபடியும் கேட்போம் இல்லைங்களா? அண்ட் யூ அவுட் குட் நானும் நல்லா இருக்கேன். ஆல்சோ குட். டாங்க. ஓகேவா? Yes ma'am. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Yes ma'am. ஓகே. நான் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்றேன். அதனால பிரச்சனை இல்லை உங்களுக்கு. மறுபடியும் வேணும்னா ரிப்பீட் பண்ணுவேன். நீங்க கேட்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவுக் குட்னா ஆல்சோ குட். அவுக்னா ஆல்சோ. நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ற மீனிங். அப்புறம் ஹலோ இஷ் பின் யூலியா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு. ஹலோ இஷ் பின் யூலியா உந்து வேர் பிஸ் து. ஹலோ ஐ ஆம் யூலியா. நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு? இஷ் ஹைசே நிக்லாஸ். என் பேர் நிக்லாஸ் அப்படின்றாரு. என்ஷுல்டிகும். என்ஷுல்டிகுங்னா எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க இனிமே எக்ஸ்கியூஸ் கேட்டோம்னா இதுதான் சொல்லணும் எனக்கு. என்ஷுல்டிகுங் சொல்லுங்க. என்ஷுல்டிகுங். 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 பாய்ஸ் யாருமே சொல்லியா? Entschuldigung. Entschuldigung. Very good. Super. Entschuldigung. So இவங்களுக்கு பேர் சரி. சொல்லுங்க. Entschuldigung. யார் சொன்னது? திவாகரா? ஓகே. So Entschuldigung, wie heißt du? So அவங்க பேர் சரியா கேட்கல. மறுபடியும் கேக்குறாங்க. Excuse me, what is your name? Excuse me, உன் பேர் என்ன அப்படின்னு. Entschuldigung, wie heißt du? நிக்லஸ். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ யாருன்னு கேட்கறதுக்கு நம்ம எப்படி கேட்போம்? வேர் பிஸ் டு. வேர் பிஸ் டு மீனிங் என்னன்னா ஹூ ஆர் யூ. நீ யாரு? வேர் பிஸ் டு. உங்க பேர் என்னன்னு கேட்கறது கூட நம்ம வேற. இங்க வந்து ஹூ ஆர் யூ கேட்டா கொஞ்சம் ரூடா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அங்க வந்து கேட்பாங்க. சேம் ஏஜ்ல இருக்கிறவங்க, பெரியவங்க வந்து சின்னவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. வேர் பிஸ் டு நீ யாரு. அதுக்கு உங்க பேர் சொல்லணும். ஈஷ் ஹைசே வெற்றி. ஈஷ் ஹைசே திவாகர் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? Entschuldigung. ஒருவேளை கேட்கல அப்படின்னா Entschuldigung, wie heißt du மறுபடியும் நேம் என்னன்னு கேக்குறாங்க. வேர் பிஸ் டு, wie heißt du ரெண்டுத்தையும் எது கேட்டாலுமே என்னது உன் பேர் என்ன அப்படின்னு தான். நிக்லஸ் அப்படின்றாங்க. கடைசியில சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? Cheers.
Cheers Julia. Bis bald. Bis baldனா see you soon. Cheers அப்படின்னா bye. Cheers அப்படின்னு கூட சொல்லலாம். Cheers அப்படின்னு ஷார்ட்டாகவும் சொல்லலாம், லாங்காகவும் சொல்லலாம். Cheers Vetri. Cheers Bis bald. Jovita. Bis bald. See you soon. Ciao-னா அது இட்டாலியன் வேர்டு, அதுவும் பாய் தான். மோஸ்ட்லி ரொம்ப பேர் ஃப்ரெண்ட்லியா யூஸ் பண்றது ciao. Bis baldனால வேற அர்த்தம் என்ன வரும்? Bis baldனா see you soon. இப்ப நாளைக்கு நம்ம பார்க்க போறோம், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னா bis morgen. நாளைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா bis morgen. See you tomorrow. அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னா see you later. Bis später. See you later. சரிங்களா? ஸோ இப்போ என்ன எப்படி சொல்லணும் ஆக்சுவலி ஹலோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான டைலாக் சொல்கிறேன். ஹலோ வேர் பிஸ் தூ இல்லை வி ஹைஸ் தூ அப்படின்னு ரெண்டுத்தில் எது வேணாலும் கேட்கலாம். அதுக்கு பதில் வந்து ஈஷ் ஹைஸே இல்லைன்னா ஈஷ் பின் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் சொல்லலாம். அதுக்கப்புறமா எப்படி இருக்க அப்படின்னு கேட்கலாம். வி கேட்ஸ் இல்லை வி கேட்ஸ் டியர். டாங்க ஜேர் கூட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் நம்மளை கேட்டவங்கள திருப்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீ எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்கு உன் டியர் அப்படின்னு சொல்லலாம். டாங்க கூட் இல்லைன்னா அவுட் கூட் டாங்க இல்லைன்னா கான்ஸ் கூட். கான்ஸ் கூட்டுன்னா ஏதோ பரவாயில்லன்றதுக்கு கான்ஸ் கூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இன்னொன்று இட்ஸ் ஓகே, ஓகேவா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு எஸ் கேட். எஸ் கேட். எஸ் கேட்னா ஓகேவா இருக்கேன். கடைசியில் சூஸ் இல்லை சாவ் சொல்லிட்டு பாய் சொல்லிடலாம், முடிச்சிடலாம் டைலாக். ஃபஸ்ட்டு ஹலோ, அதுக்கப்புறமா உன் பேர் என்ன, இன்ட்ரடக்ஷன், என் பேர் இது, வி கேட்ஸ் எப்படி இருக்க, நல்லா இருக்கேன் தேங்க்ஸ், நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், நானும் நல்லா இருக்கேன் தேங்க்ஸ், அவ்வளோதான். சாவ், சூஸ், பாய். புரிஞ்சுதா? எஸ் மேம். ஸோ இந்த டைலாக்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க, ஓகேவா? ஸோ இது இன்னைக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நாளைக்கு வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் ஃபார்மலில் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவோம். நான் இப்போ இது வந்து இந்த ஆடியோஸ் நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் கேளுங்க. Hallo Nina. Hallo Niklas, wie geht's? Danke, sehr gut. Und dir? Ganz gut, danke. அடுத்தது இது. B. Hallo Nina. Hallo Julia, wie geht's dir? Danke, gut. Und dir? Auch gut, danke. Hallo, ich bin Julia. Und du? Wer bist du? Ich heiße Niklas. Entschuldigung, wie heißt du? Niklas. C. Tschüss. Tschüss, Julia. Bis bald. Ciao. ஓகேவா? எல்லாம் கேட்டுச்சா இல்லையா? அந்த அலங்கு ஆப்ல மறுபடியும் ப்ரொனன்சியேஷன் தெரியணும் அப்படின்னா கேட்டு பாருங்க. அலங்கோ யார் எல்லாம் பாத்தீங்க, செக் பண்ணீங்க? யாரும் பார்க்கலையா? ஓகே, சரி, அதுலதான் ஆடியோஸ் இருக்கு. ஸோ இந்த டைலாக் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க, புரியுதா? ஓகே மேம். இப்ப ஸ்டார்டிங்ன்றதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் ப்ராக்டிஸ் பண்றோம். ஒன்ஸ் நீங்க நல்லா கன்வீனியன்ட்டா ஆயிட்டீங்க, லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னா
இன்னும் அதிகமா கொஞ்சம் டைம் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? புரியுதா? Okay, ma'am. Okay.